எத்தனை வருடம் ஆச்சு? 11 வருடம் 6 மாத காலம். 11 வருடம் 6 மாதம். அதற்குள்ளே உனக்கு இன்னும் ஓராண்டு காலம், இன்னும் ஓர் வருட காலம், 6 மாத காலத்துக்கு வைத்தால் 6 மாதம் கழித்தால் பாண்டவன் நாட்டுக்குள் வருவார்கள். ஆமா, அந்த ஒரு நாள் நினைக்க நினைக்க பாண்டவர்களே நாள் நெருங்க நெருங்க எங்கே வந்து விடுவார்களோ, ஆட்சி பிடிப்பார்களோ என்று மகனுக்கு எங்க மருமகனுக்கு திக்கு திக்கு என்று மருகா மாமா என்றான். பாண்டவர் அடியோடு அடிய வேண்டும், அடியோடு அடிய வேண்டும். எரிது இழுத்தால் சொல்வார்கள் பெறுவார்கள். அதை போல அவரை மண்டப ராஜ சுயாகம் செய்தார். பறித்து கொடுத்தார். இப்போ அதை விட சிறப்பாக இருக்க வேண்டாம். 5 காலம் மட்டும் வேறுபடி சொன்னாங்க. வரவழைத்து ஆடினோம் சூது நாட்டு நகரம் துறைக்க பார்த்தா அது உப்பு சட்டி வருவோட அதுக்கு அது மட்டுமா மாமா? பாண்ட ஒரு நாளும் பஞ்ச பாண்டவாரினோ கொஞ்ச நாள் கழித்திட்டார். பஞ்சம் இல்லாமல் நாட்டு வருவார். அவர் இங்கு வரவட்டாமல் என் கை வாசப்படவே, எங்கு வரவட்டாமல் என் கை வாசப்படவே, இங்கு வரவட்டாமல் என் கை நாட்டிற்கு வருவார்கள். பாண்டவருடைய நாடு அவர்கள் குற்ற வேண்டித்தான். நான் தனியா கண்காணிப்பா இருக்கிறேன். பாண்டவர் எங்கே இருக்கிறார், எந்த வனத்தில் இருக்கிறார் என்று ஒவ்வொரு மந்திரிகளையும் அப்படி நீ சொல்றீங்க. எந்த வீதமானாலும் அந்த ஆயுதங்கள் தன்னை தந்தாருமே பெருதாய் போட்டு
எனக்கு பெருசாகுது மாமா. அடே, இதோடு வரை தொந்தரவே இல்லை. பாண்டவ பார்க்க வேண்டும், மறுமுறையை ஓட்ட வேண்டும் கழகம் மறுபடியும் 12 ஆண்டு காலம். இல்லையா? பாண்டவ மடிக்க வேண்டும். அதுக்கு நீதான் ஒரு தகுந்த ஆலோசனை எடுத்து வைக்க வேண்டும். கம்மியா மருகா பித்தம் தலைகி விட்டது என் மருமகனுக்கு. என் மருமகனுக்கு பாண்டு எங்கே இருக்கிறார்? என்ன பாடம் இருக்கிறாங்களா இல்லையா, இல்ல வருவாங்களா, என்ன செய்யணும் ஆலோசனை ஒவ்வொரு வடமாக கண்காணிப்பு யாரு? டேய், கேமரா அதை போல் பார்த்து கொண்டிருக்கிறேன் நான். எப்பா கேமரா போட்டு பாக்குறீங்க, எங்க இருக்கிறாங்களா இல்லையா? பின்னாடி இப்போ வந்துருக்குது. ஆமா எல்லாரும் பாக்குறாங்க. இப்போ இப்பதான் கேமரா. ஆமா அதுக்கு வெத்தலையே போட்டு விட்டு எங்கெங்க இருக்கிறார், ஒவ்வொரு வனத்தில் எப்படி இருக்கிறார், என்னென்ன தொந்தரவு கொடுத்து கொண்டே இருந்தான் மருகன். ஆமா எவ்வளவோ தொந்தரவு கொடுத்துமே இருந்தீங்க. இப்ப இருக்கிறாங்களா எங்க? மகோதிரி மந்திரி விட்டு தேடி பார்த்தேன் வனமெல்லாம். 8வது வனத்திலே, 8வது வனம் குருமகா ரிஷி வனத்திலே பாண்டவர்கள் மாண்டு விட்டார் என்று புரட்சி வருகிறது. 8வது வனத்தில் 8வது வனம் குருமகா ரிஷி வனத்தில் எப்படி இருந்தார்கள்? பாண்டவர் செத்துட்டாங்க, எப்படி செத்துட்டாங்க? வனத்திலே மூங்கில் புதர். அந்த வனத்திலே மூங்கில் புதர். மூங்கில் மரங்கள் இருக்கிற காட்டுகள். ஆமா மூங்கில் காட்டுகள் நிறைய அடித்தால் என்ன ஆகும்? மூங்கிலோடு மூங்கில் உராயும். மூங்கிலோடு மூங்கில் உராய்ந்தால் தீப்பற்றி எரிக்காதா? மூங்கில் மரம் தான் தானே தீப்பத்திக்குமா? என்ன மூங்கிலோடு மூங்கில் உராய்ந்தால் தானே தீப்பத்திக்கும். அதான் தீப்பற்றி எரிந்ததா வனத்திலே. அந்த வனத்திலே அந்த வனத்திலே தங்கியிருந்தார்களாம் பாண்டவர்கள். எரிந்து கரு கருத்து மாண்டு விட்டார் என்று புரட்சி சொல்கிறது. பாண்டவர்கள் இறந்ததும் அது மட்டும் இல்ல மருகா, அந்த கரு கருத்து போனார்கள் சாம்பலாக. பாண்டவர் வழிந்து விட்டார்கள் சாம்பலாக. அங்கே மழைகள் கொட்டி புல் முளைச்சதாம், அதிகமாக புல். அந்த இடத்துல புல்லு பறிச்சுதான் ஆடு மாடுகள் மேய்ந்து சொல்கிறார்கள். ஆடு மாடு போய் அந்த புல்லு மேய்ஞ்சிடுமே, அந்த ஆடு மாடுகளே மாண்டு விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். எப்ப அந்த ஆடு மாடு கூட செத்து போயிச்சான். பாண்டவர் மாண்டு விட்டாரியா? அப்ப பாத்துக்க, பாண்டவர் பண்ணிட்டாங்கன்னா பாண்டவ இறந்த பில்ம மேய்ந்த மாடுகளே இருக்குதுன்னா அந்த ஆடு மாடு செத்து போச்சுன்னா அப்ப எவ்வளவு பாவம் பாருங்க. பாண்டவர்கள் வனத்திலும் கிடையாது. ஆமா இன்னும் ஓராண்டு காலம் 6 மாதம் வர போவது கிடையாது. இறந்தது உண்மைன்றாரு. ஒரு தொந்தரவு போகிறானுங்க. அப்படி இருந்தாலும் அப்படி உயிரோடு நான் சொல்லக்கூடிய கடைபிடித்தால் பாண்டவர் நாட்டுக்கே வர மாட்டேன். நம்ம வாய வைத்து தெய்வம் நீ உண்டே உயிரோடு இருந்தாலும் நாட்டுக்கு வராத மாதிரி. வீட்டிலே பெரியவரெல்லாம் இறந்து விட்டால் என்ன செய்கிறீர்கள்? செத்து விட்டா காரியங்கள் பண்றோம். அதுக்கு எத்தனை நாள்? 5 நடப்பு 14 நாள் காரியம். அப்படி செய்யக்கூடாது. நாம் அறியா, நீ தாயாதி அவள் மாண்டதை நான் வருமனரை கூட ஈமக்கடன் செய்யணியா? ஈமக்கடன் அவனுக்கு செத்துனாலும் சொர்க்கம் சேரக்கூடாது. அதற்கு ஆலோசனை அந்த தேவடியாபதன் நரகத்திலேயே சுத்தணும். அதற்கு நம்மளுக்கு ஆலோசனை இருக்கிறது. அப்படி சொல்லி 9ஆம் நடப்பு 10ஆம் நாள் கருமாந்திர கடன் செய். 9ஆம் நடப்பு 10ஆம் நாள் காரியம். செய்யணும் சொல்லுவான். இல்ல ஏன் அப்படி 10 நாள் வைக்கின்ற? அது கலந்து விடும். ஏன்னா 10 நாள் காரியம் வச்சா சொர்க்கமே சேர நரகத்தில் ஆழ்வார்கள் பாண்டவர்கள். 10 வைத்தால் 10 குளிடுமா? எப்பவுமே 10 வைக்க மாட்டாங்க. 11 வைப்பாங்க. 12, 13, 14, 15, 16 10 வைத்தால் சொல்லுங்க நரகத்தில் பாருங்கள். அப்படி செய்யாமல் இருக்கவும் கூடாது. தாயாதி இல்ல. ஓ ஆமா உடம்பு பங்காளி ஈமக்கடன் செய்தால்தான் நமக்கு தொந்தரவே இருக்காது. ஈமக்கடன் செய்யறியா? பணம் செலவாம ஈமக்கடன் தாயாதில நாம் உடன்படுற தாயாதியா? அப்படி காரியம் செஞ்சு முடிச்சிட்டோம்னா ஒருவேளை உயிரோடு இருந்தா கூட நாட்டுக்கு வர முடியாது. சேஜாருக்கு தெரிந்தால் நாட்டுக்கு வர தகுதியே கிடையாது. கருமாந்திரம் முடித்தார். அப்ப மகாராஜா வீட்டுல காரியங்கள் மகள் நடக்கணும். ஆமா என் வீட காரியம் இல்லங்க பெண்ணக்கு பங்காளி ஆச்சா? ஓ பங்காளி பணம் போனா என் வீட தாயாதிக்காக பரிந்து ஆமா நிறைய அந்தர்கள் வர வைங்கள். ஓ எப்ப ஆயிருங்க உலகக்கரையில அவருக்கு தேவையான அந்தர்கள் என்னென்ன தேவை நல்லா தேர்ச்சலா இருக்கக்கூடாது. எப்பா ஒண்ணு மந்திரம் வராம அந்த 5 பேர் இட்டு வரணும். அப்ப அங்க
மந்திரம் கூட ஒய்ங்க சொல்லக்கூடாது என்ற அவனுக்கு செத்தும் சொர்க்கம் தரக்கூடாது ஒண்ணு. ஆமா. ஆனா இருந்தாலும் சொர்க்கம் தரக்கூடாது. நரகத்தில் வாழ வேண்டும். நரகத்திலே இருக்க வேண்டும். மருகா இப்ப பாண்டிங்க பாருங்க, அருமையான பாட்டு, சூப்பரா பாண்டிங்க பாரு. அப்பாடியே மாமா புலி திருப்பாலியே நான் அடிப்பேன், திருப்பாலியே நான் அடிப்பேன், நான் அடிப்பேன். என் மருமகன் எவ்வளவு என்னை போற்றி போகிறான். இந்த ஆலோசனை சொல்வதற்காக செருப்பா. இப்ப அப்படித்தானே பாண்டிங்க சொற்படி. எப்ப சொற்படி? அப்படி என் மாமாவும் சொல்படி. என் மாமன் வார்த்தைக்கு செருப்படி நான் போய் செருப்பால் எப்பேற்பட்ட ஆள் எங்க மாமன் அதுல போய் அடி. செருப்பால் அடி புரிஞ்சாது என் காது. உங்க காது சேவடல போற கண்ணாடி போந்த மாதிரி இருக்கு. ஆட்சி மாசம் பார்த்துட்டு என்ன பண்றது மாமா? யாருமே கேட்டு போயிட மாட்டேன் நான். மாமா ஒருத்தர் உங்க பக்கத்துல இருந்தாருன்னா போதும். எதுக்கு எதுக்கு? அத சின்ன சிறு பாண்டவாய் சின்ன நீ செய்யறது இல்லையா? கருமாந்திரங்களை செய்து நரகத்தில் ஆலட்டம். ரெடியா? அறிவுகிறேன். நாடில் என்று எவ்வளவு மனம் கலைந்து என் மருமகன் முகமே சூழல் விட்டது. மந்திரவாதி போட்டிருக்க அறிவு செய்வாருக்கா? நம்மால போட்டு எங்க வர இங்க வா. மந்திரவாதியா தெரியாதுங்க. திமுறை பேசுறியா? ஐயா தெரியும். ஐயோ ஐயோ வரும்போது அவசரத்துல செட்டி போடல. அவசரத்துல செட்டி போடலையா? அவருக்கு எப்பவுமே அவசரம் தான். அவருக்கு கம்மியாடி போல பையா. செட்டி போடலாம் பாத்தியா? மச்சாத்தி போட்டு குடிச்சியா? மச்சாத்தி பாண்டவர்கள் ஒன்பது நடப்பு 10 நாள் காரியம் தண்டோர போடு. எப்படி போடுறது பாப்போம். ஐயா கொஞ்சம் கொடுங்க. சண்டை போறதுக்கு அவரு போல ரெடி. துடம் 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 9 நாள் காரியம் 10 நாள் நடப்பு. துரியோதன மகாராஜாக்கு அத்துட்டுங்க எப்பா என்ன படுது? சொல்லுங்க அப்படின்ட்டு என்னடா அதை வனாகான கூடாது. சரி வச்சுக்கோங்க. கஷ்டமாக்குது ரசமாக்குது கூடாது. சரி போட்டு போடு. இப்ப என்ன சொல்லணும்? வாயில கொஞ்சம் நெட்டி கொடுத்துட்டு கூத்து வர நின்று போறானுங்க. சோ பக்குமா தட்டி மேல மேல உடம்பு போற மாடு பெரம்பு ஆயக்கு உலகத்துல ஓடாத மாடுலாம்
அதெல்லாம் கொஞ்சம் பக்கமா வச்சுக்கிறேன். சரி சரிங்க. என்ன சரி ஐயோ ஐயோ ஆமா. போடு போடு முதல்ல சொல்லுங்க முதல்ல. அப்புறம் நல்ல அடி வாங்க நல்ல பையங்க ஐயா நல்ல பையனா ரொம்ப ரொம்ப மோசமானவன் நான் தான். அது சொன்னா கூத்துட்டு நின்று அப்பதான் ஞாபகம் வருது. என்ன காட்டிதா அந்த கரை மாதிரி எங்களுக்கு ஆகுமா? போடு தண்ணி போடு. பஞ்ச பாண்டவருக்கு ஞாயிற்றுக்கிழமை துரியோதன மகாராஜாக்கு திங்காம 10 மணிக்கு மாத்திட்டாங்க. ஊரு பேருக்கு மாத்திட்டாங்க. சாப்பாடு சாப்பாடு போய் பத்திரமா போ. போற வயல வச்சு போட போற. பாண்டு செத்துட்டாங்க. ஆமாமா மொத்த நாட்டு மக்கள் தெரியணும். ஐயோ 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 எத்தனை வேணும் வச்சான் அவஞ்சாலும் பாண்ட இறப்பார்கள் செத்துருவாங்கன்னு. ஆமா முடிஞ்சு போச்சு ஒரு கடமை. சாப்பாடுலாம் பண்ணுங்க. ஒரு நாள் சாப்பாடு இல்ல கிடையாது. யாருமே அஸ்திரம் வரக்கூடாது. சாப்பாடு ஒன்லி பிரியாணி தான். மொத்த பேரும் கொண்ட 2 வருஷம் இல்ல சம்மந்தம் கட்டினாங்க. மொத்த பேரும் சாப்பாடு இல்ல வரும். மொத்த பேர் நகை நட்டோட வர சொல்லு சொல்றேன். சரிங்க. இந்த பஞ்ச பணாது வேஸ்ட் எடுத்து வரக்கூடாது. இது மாதிரி வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு சொல்ல மாட்டோம். உங்ககிட்ட வந்தா சவுத்து கண்டால் தான் எங்களுக்கு இங்க இது வேண்டாம் உங்களுக்கு எடுத்தாரன். சரி சரி பார்த்தோமா போ போ. ஐயா போயிட்டாங்க போயிட்டாங்க.